கை காட்டுதான். நம்ம வந்து டெம்பரேச்சர் போட்டுருவோம். வாங்க. இப்போ நம்ம வந்து ஸ்னேல் தான் எடுக்க போகிறோம். ஸ்னேல் எடுத்துருவோம் 2 பீஸ். நேற்றே ரேட் சொல்லியிருப்பேன். ஒன்று 15 ரூபா. கொய்கார்போட ரேட் வந்து 40 rupees. இது எதில் விட்டுறதுன்னு தெரியல. இதில் ஆடுறது 2 கணக்கு. இப்போ நமக்கு அப்பி டேங்கில் விட்டுருவோம். கல்லுப்பு கொஞ்சம் எடுக்கிறது நல்லது. கல்லுப்பு எடுத்தாச்சு. கல்லுப்பு தான் போடுறோம். நான் புதுசாக விஷ் ஆட் பண்ணுறீங்கன்னா இது நல்லது. இதுக்கும் கொஞ்சம் போட்டோமோ ஸ்னேலும் தான் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து மான்ஸ்டர் டேங்க் அப்டேட் வரப்போகுது. இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அதுதான் நம்ம ஷூட் எடுக்க போகிறோம். நம்ம வந்து ஸ்னேலை ரிலீஸ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து சாவி எடுத்துக்கிறேன். என்னோட சைக்கிள் சாவி போட்டாச்சு. அந்த சவுண்டை காதில் வாங்காமல் நீங்கள் கேட்டு பாருங்க. இந்த குட்டி குட்டியாக இருக்குல்ல கீழே பாருங்கள். இந்த குட்டி குட்டியாக இருக்குல்ல அதெல்லாம் அதோட பாத்ரூம். நீங்கள் தவிர வந்து டேங்கில் மட்டும் ஆட் பண்ண பார்த்துடாதீங்க. நான் வந்து தண்ணியை பாதி கொஞ்சம் ஊற்றிடுறேன். அதான் நம்ம பேக்கிங்லேருந்து தண்ணியை ஊற்றி ஸ்னெயில் மட்டும் தனியாக எடுத்தாச்சு. நம்ம ஸ்னெயிலை வந்து ரிலீஸ் பண்ணுறது தான். இந்த மாதிரி பொறுமையாக ரிலீஸ் பண்ணுங்க. போதும் நீங்கள் தப்புன்னு போட்டிங்கன்னா செத்துரும். இதை நீங்கள் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு இப்படி ஓங்கி வேகமாக பிடிச்சிட்டிங்கன்னு வைங்க, ஸ்னெயில் கதை காலி. என்ன ஸ்னெயிலும் இல்லை, கோல்டன் ஸ்னெயில் தான். இப்போ வந்து டெம்பரேச்சர் ஆகிருக்கும். இதையும் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். நீங்கள் இவ்வளோ தண்ணிலாம் வச்சுக்க வேணாம். கோல்டு ஃபிஷ் இருந்தால்